பாரு பேச விட மாட்டேன். நான் எவ்வளவு வீடியோ நீ மேல பழி சுமத்துற. நான் பழிலாம் சுமத்தல. அதனால வந்து நான் அது கிளாரிஃபிகேஷன் கொடுக்கிறேன். லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஷ்கரன் வழங்கும் அஜித் குமார் நடிப்பில் விடாமுயற்சி உலகமெங்கும் வெற்றி நடை போடுகிறது. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 travel brand. Food sponsored by Tavasakutti Biryani, a branches at Annanagar, Arumbakam, Avadi, Maduravayal, Pallavaram, Pallikaranai, Ramapuram, Tambaram. சின்ன வயசுல பசங்க எல்லாம் காசு கேட்டாங்க மச்சி ஒரு 5000 ரூபாய் 10000 ரூபாய் எடுத்து கொடுத்துருவேன். இப்பெல்லாம் அது முடியாது. ஏன்னா அந்த 5000 ரூபாய் 10 ரூபாய் நான் கேட்கணும்னால இங்க தான் கேட்கணும். அப்ப நான் ரொமான்டிக், இப்ப இவங்க ரொமான்டிக். நான் லுனாட்டிக். நான் ஏதாவது டோல் மாதிரி வேணும்னா அப்படி சரி நான் எவ்வளவு ஆகும்னா அடி வாங்குவேன். மாப்பிள்ள வரான் தள்ளிக்கிட்டு காசு பத்தி பேசுறியா அடி வாங்குவேன் அப்படின்னு. காலைல எழுந்து வந்து எனக்கு சர்ப்ரைஸா தான் இருக்கும். இன்னைக்கு என்னடா சர்ப்ரைஸ்? ஓ இதானே இன்னைக்கு கார்ல வரும்போது ஒரு சர்ப்ரைஸ் கொடுப்பாங்க. அப்புறம் கிளாஸுக்கு போன ஒரு சர்ப்ரைஸ், வெளியே இருக்கும் சர்ப்ரைஸ், இப்போ இன்டர்வியூ முடிச்சுட்டு போறப்ப ஒரு சர்ப்ரைஸ் இருக்கும். ஆசையா பண்ண விஷயத்த வந்து நீ ஓட்டுற. பாரு பேச விட மாட்டேன். நான் எவ்வளவு வீடியோ நீ மேல பழி சுமத்துற. நான் பழிலாம் சுமத்தல. அதனால வந்து நான் அது கிளாரிஃபிகேஷன் கொடுக்கிறேன். இல்ல நான் வந்து இப்போ ரெடியா இருந்தா 2 செகண்ட் தான் ஆகும். அப்புறம் சாக்ஸ் போட்டு ஷூ போட்டா நான் ரெடி. வாசல்ல நம்பாதீங்க இந்த Dress போட்டுமா 4 Dress காட்டுவாங்க. சோ அதுலயே உங்களுக்கு டைம் ஆயிடும். பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த புலவர் பெருமானே போய் பச்சை. நான் சொல்லிட்டுமா நான் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டேன். ஓகே தான் நீ எதிர்பார்த்த. You making it look like you're lying. Tell that's the truth. நான் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டேன். நான் சண்டை போட்டா வந்து விட மாட்டேன். அவகிட்ட கேட்டு சொல்லுங்க. Red Note presents Valentine's Day special Love and Confessions with Deepak and Sivaranjani. Title sponsor GT Holidays. அப்போ வந்து வேற மாதிரி இருந்திருக்கலாம். இது கல்யாணோட புதுசுல வேற மாதிரி இருந்திருக்கலாம். ஆனா இப்ப மாறி இருக்கும்ல. தெரியல நீ கேளு மாறிச்சாடு தெரியல. ஓகே, கல்யாணோட புதுசுல வந்து யார் பயங்கரமா செலவு பண்ணுவா? கல்யாணத்துக்கு இப்போ வந்து யார் பயங்கரமா செலவு? கல்யாண புதுசுல நான் ரொம்ப செலவு பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் இவங்க டோட்டலா கண்ட்ரோல் எடுத்துட்டாங்க. ஸோ அதனால வந்து எனக்கு செலவுன்றதே வந்து வேற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ எனக்கு வந்து மாச சம்பளம் தான். நான் நல்லா சொல்லிடுறேன்னு. நிறைய பசங்க வந்து சின்ன வயசுல பசங்க எல்லாம் காசு கேட்டாங்க மச்சி ஒரு 5000 ரூபாய் 10000 ரூபாய் எடுத்து கொடுத்துருவேன். இப்பெல்லாம் அது முடியாது. ஏன்னா அந்த 5000 ரூபாய் 10 ரூபாய் நான் கேட்கணும்னால இங்க தான் கேட்கணும். அதாவது salary அங்க இவங்களுக்கு மாச சம்பளம் கொடுத்துருவாங்க. அதனால வந்து அதுதான் எனக்கு செலவு. கிரெடிட் கார்டு கொடுத்து வச்சிருக்காங்க. அதனால இப்ப போய் தேய்ச்சிப்பேன். தேய்ச்சாலும் மெசேஜ் போயிடும், என்ன தேய்ச்சா சொல்லி கேட்கறாங்க. ஸோ இவ்வளவு நான் சம்பாரிச்சு எனக்கு செலவு பண்றது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இது பாரு இந்த வாட்ச் எல்லாம் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் வாட்ச் தான், இல்லன்னு சொல்ல. ஆனா இது இவங்க வந்து நான் தவம் கடந்து கேட்டதுக்கு அப்புறமா எனக்கு ஒரு பர்த்டே கிஃப்ட் பண்ணி கொடுத்தாங்க. இன்னும் ஆசைதான் எனக்கு இந்த மாதிரி பெருசா வாங்க. எனக்கு வந்து பிடிச்சது வாட்சஸ் பிடிக்கும். நல்ல பிராண்டட் அண்ட் ப்ராப்பரா ஒரிஜினல் வாட்ச் பிடிக்கும், ஷூ பிடிக்கும், பெர்ஃப்யூம் பிடிக்கும், கார் பிடிக்கும். ஷூஸ்க்கு வந்து நான் இங்க கேட்க மாட்டேன். ஷூஸ்ல வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க யூஎஸ்ல இருந்து. எர்லிமேன் கார்த்திக் டொனேஷன்ல வந்துரும். சண்முகம் இருக்காங்க. சோ அவங்க கிட்ட நான் சொன்னா அது வந்துரும். டொனேட் பண்ணிடுவாங்க. அங்க 4 பேரை வேர் ஜார்டன்ஸ் நான் வச்சிருக்கேன். சோ அதெல்லாம் எனக்கு வேர் ஜார்டன் ஃபேன் நானு. அப்புறம் டேக் வாட்ச் வச்சிருக்கேன். இந்த மாதிரி சின்ன சின்ன அடுத்து பிரைட் லிங்காக விட்டு போட்டு இருக்கேன். பிரைட் லிங்க் வாங்கி கொடுத்தாங்கன்னா அதான் நான் நினைச்சேன் போய் நானே போய் வாங்கலாம். இப்ப வாங்க முடியாது கட்டாயத்துல இருக்கு. ஐ மீன் சிச்சுவேஷன் இருக்கேன். இருந்தாலும் மேடம் தாஜா பண்ணி ரிஜா பண்ணி அப்படி இப்படின்னா அவங்க ஏதாவது பார்த்து பண்ணாங்கன்னா நம்மளுக்கு ஏதாவது கிடைக்கும். ஸ்பெஷல் இல்ல கரெக்ட் தானே கொடுத்துருவாங்க. ஏங்க பாருங்க நீங்க பாருங்க அடுத்த மாசம் பிரைட் லிங்கோட நிக்கலன்னா என் பேரை மாத்தி வாங்கி கொடுத்துருலாமா? போச்சா போச்சு போங்க. ஏமா இந்த கேள்வி கேட்ட கேள்வி கேட்கக்கூடாது போல. ஓகே, அப்போ கல்யாண புதுசுல யார் ரொம்ப ரொமான்டிக்? இப்போ அது யார் ரொம்ப ரொமான்டிக்? அப்போ நான் ரொமான்டிக், இப்போ இவங்க தான் ரொமான்டிக். நான் லுனாட்டிக். சீரியஸா? ஆமாங்க. நான் ஸ்டார்டிங்ல பயங்கர ரொமான்டிக்கா இருந்தேன். அதுக்கப்புறமா இப்போ அவங்க ரொமான்டிக். அவங்க அதான் சொல்றேன், ஒரு இது சூப்பர் சிட் பண்ணிட்டாங்கன்னா நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. நான் வந்து ஸ்டார்டிங்ல வந்து ஒரே ஒரு சர்ப்ரைஸ் தான் இது வரைக்கும் நான் உங்களுக்கு கொடுத்தேன். அழகான சர்ப்ரைஸ். அதுல பார்த்து அவங்க வந்து மெய் சிறுத்து போன அப்புறம் யோசிச்சாங்க, மவனை நீ எனக்கு சர்ப்ரைஸ் நான் பண்றேன் அவனுக்கு சர்ப்ரைஸ். அன்னைக்கு டெய்லி சர்ப்ரைஸ் பண்ணிட்டு இருப்பேன் ஏதாவது ஒரு வகையில. ஸோ அந்த சர்ப்ரைசஸ்ல என்னால ஈடு கட்ட முடியாதனால நான் இப்போ வந்து நான் லுனாட்டிக்கா மாறிட்டேன். அதனால கம்முனு பெனட்டிக்கா இல்லாம அது மாதிரி குவைட் ஆயிட்டேன். இப்போ என்னோட 38th ஒரு பர்த்டே வந்துச்சு. அந்த பர்த்டே வந்து அவ்வளவு சூப்பரான சர்ப்ரைஸ் கொடுத்தாங்க. என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து கேதர் பண்ணி ரவுண்ட் டேபிள் ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய மற்ற எங்களுடைய இந்த கேங் இருக்குல்ல பார்வதி கேங்ஸ்டார்ஸ் கேங்கு, சஞ்சீவ் வெங்கட் கௌஷிக் எல்லாருமே அவங்க எல்லாருமே வந்து
எல்லாரையும் அசம்பிள் பண்ணி எனக்கு தெரியாம வந்து பின்னாடி வந்து டான்ஸ்க்கெல்லாம் ரிஹர்சல் பண்ணி என்னை சர்ப்ரைஸ் பண்றதுக்காக நந்தா மாஸ்டர் வச்சு கொரியோகிராஃப் பண்ணி எல்லாருக்கும் குட்டி பசங்கள்லேருந்து லேடிஸ்லேருந்து ஜென்ஸ்லேருந்து மிக்சடில் எல்லாமே மிக்ஸ் பண்ணி ஆற மாதிரி ஃப்ளாஷ் மாப்லாம் பண்ணி ரெடி பண்ணி என்ன சர்ப்ரைஸ்ன்னு சொல்லி கூப்பிட்டு போயிட்டு அன்னைக்குன்னு பார்த்தா எனக்கு பயங்கர மரியாதை வீட்டில் எதுக்கு பண்ணாலும் ஓகே ஓகேன்றாங்க. நான் ரெடியான பொறுமையாக ரெடியாக பண்ண நீ பொறுமையாக இது பண்ணுறா இது ஜாலியாக அப்படின்னு சொல்லி அப்புறம் கூப்பிட்டு போனேன் ஹோட்டலுக்கு. அப்போதான் புரிஞ்சு என்னடா இவ்வளோ தூரம் நம்மளை வந்து இவ்வளோ மதியாதையோட கூப்பிட்டு போறாங்களே என்ன பண்றேன்னு பார்த்தா அழ வச்சுட்டாங்க. பட் இதுல ஆக்சுவலி ஒரு விஷயம் சொல்லணும். நல்லா இருந்துச்சு சர்ப்ரைஸ். நான் சர்ப்ரைஸ் பிளான் இனிஷியேட்டிவ் எடுத்தாலும் தீபக்கு ஒரு விஷயம் அப்படின்னா his friends love him. ஸோ நான் எப்போ அவங்க கிட்ட போய் தீபக்கு ஒன்று பண்ணோம் அப்படின்னா அவ்வளோதான். நான் அந்த ஐடியாவை ஜஸ்ட் இப்படி பிளான் பண்ணோம் அவ்வளோதான். இப்போ அன்னைக்கே நீங்க பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் பரத் வந்து லீடிங் லாயர் அவரு பரத். அப்புறம் என் ஃப்ரெண்டு தயால் அவரும் ஹீஸ் அன் ஆக்டர். இது அதுக்கப்புறம் கிரி கேஜே அப்புறம் இது என்னது நிஷா பிரீத்தி அப்புறம் என்னோட ஃப்ரெண்ட் ரெமி எல்லாரும் எனக்கு என்ன தீபக்கு தெரியாம நான் டான்ஸ் ப்ராக்டிஸ்க்கு அரேஞ்ச் பண்ணோம் இது பண்ண. ஸோ எல்லாரும் வந்து அவங்களோட ஆஃபீஸ் ஹவர்ஸ்லேருந்து நடுவில் 2 hours ப்ராக்டிஸ்க்கு வருவாங்க. வந்துட்டு அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு ஒருத்தர் எனக்கு கோஆர்டினேஷன் ஓகே ரெடி குட் டு ஸ்டார்ட் இது. ஸோ ஐ வில் ஆல்வேஸ் திங்க் தீபக் இது பண்ணலாம் அப்படின்னா people just love him, his friends love him. So எனக்கு it is so easy. இப்போ பிக் பாஸ்லேருந்து தீபக் வெளில வரப்போ கூட when I wanted to put together that சரி ஓகே என்ன பண்ணலாம் இது பண்ணலாம்னா உடனே என்னோட நெய்பர் ரெமி வந்துட்டான். காலையில் 9 மணிக்கு என் வீட்டுக்கு வந்தவன் நைட்டு 9 மணி வரைக்கும் அவள் கீழே போகலாம். அவள் தான் ஃபுல்லாக டேபிள் அரேஞ்ச் பண்ணி வீடை செட் பண்ணி கிச்சன் இது பார்த்துட்டு இது பண்ணிட்டு தென் இம்மீடியட்லி வந்துட்டு யார் அஜய் பையான் அவர் ஊரில் இல்லை ஆக்சுவலி பஞ்சாபி டோல். நான் அவரு அங்க போயிட்டு அவர் எங்கேயோ ட்ரிப்ல இருக்காரு. அவர் வந்துட்டு அண்ணா சொன்னா ஏதாவது டோல் மாதிரி வேணும்னா அப்படின்னு. சரி நான் எவ்வளோ ஆகும்னா அடி வாங்குவேன். மாப்பிள்ள வரான் கலக்கிட்டு காசு பத்தி பேசுறியா அடி வாங்குவேன் அப்படின்னு. ஸோ இட்ஸ் லைக் அண்ட் தென் நிஷா அப்புறம் ஃப்ராங்க்கு இவங்கெல்லாம் உடனே வந்து சர்ப்ரைஸ்க்கு டெக்காரு அது இது ஒருத்தர் ஃபோன் பண்ணி ஃபுட்டு அரேஞ்ச் பண்ணணுமா என்ன அரேஞ்ச் பண்ணணும் ஜூஸ் வாங்கணுமா ஸ்நாக்ஸ் வாங்கணுமா என்ன பண்ணும். ஸோ தி பீப்புள் ஆர் ஜஸ்ட் ஸோ ஹாப்பி டு டூ இட் பிகாஸ் இப்போ நீங்க சொன்னீங்கல்ல he is always helped people, he's been nice. ஸோ இது நான் சும்மா ஒரு இனிஷியேட் தான் பண்றேன். இவன் ராசியில அவங்க நடந்துரும் ஆக்சுவலி. ஒருவேளை எனக்கு நீ சர்ப்ரைஸ்ன்னு சொல்றப்ப யாரும் வரமாட்டேங்கிறாங்க போல. பட் அது ஒன் திங் லைக் என்ன சொல்றது லைஃப் டைம் மெமரி சொல்லலாம். ஸோ இது வரைக்கும் நீங்க தான் சர்ப்ரைசஸா? இன்னி வரைக்கும்லாம் இல்ல. ஐ மீன் நடந்திருக்கு ஓகே. அதான் சொல்லல அன்னிலேருந்து நீங்க டெய்லி சர்ப்ரைஸ் பண்ணிட்டே இருக்கோம். டெய்லிலாம் சர்ப்ரைஸ் பண்றது இல்ல. காலைல எழுந்து வந்து எனக்கு சர்ப்ரைஸா தான் இருக்கும். இன்னைக்கு என்னடா சர்ப்ரைஸ் இதானே இன்னைக்கு கார்ல வரும்போது ஒரு சர்ப்ரைஸ் கொடுப்பாங்க. அப்புறம் கிளாஸுக்கு போன ஒரு சர்ப்ரைஸ் வெளியே வரும்போது சர்ப்ரைஸ் இப்போ இன்டர்வியூ முடிச்சுட்டு போறப்போ ஒரு சர்ப்ரைஸ் இருக்கும். அதான் இது பயங்கரமா இருக்கும். ஆசையா பண்ண விஷயத்த வந்து நீ ஓட்டுற. நான் ஜாலியா தான் சொல்றேன். ஓகே அப்போ தென் வைசஸ் நான் உள்ள வந்து யார் நிறைய டைம் வந்து என்னது ரெடி ஆகிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்து வழக்கம் போல அவங்க தான். அப்போ அவங்கதான் இப்பயும் நான் தான். ஆமா இல்லங்க அது பேசிக்காவே இல்ல இப்போ கொஞ்சம் ஸ்பீடா இருக்காங்க. நான் சொல்றேன் இருங்க ஸ்பீடா இருக்காங்க கொஞ்சம் ஃபாஸ்ட் ஆயிட்டாங்கன்னா அவங்க வந்து இப்போ இதெல்லாம் தெரிய ஆரம்பிச்சிச்சு அவங்களுக்கு எப்படி வந்து நம்ம ரெடி ஆகணும். சாரி நான் ஒத்துக்க மாட்டேன். தீபக் spends a lot of time in the washroom. அவன் என்ன பண்ணுவான்னு அந்த பிரம்ம ரகசியம் எனக்கும் தெரியாது என் பிள்ளைக்கும் தெரியாது. அது ஒரு பிரம்ம அது இந்த 5ஆம் வேதம் மாதிரி யாருக்கு. ஆனா ஒண்ணுங்க சீரியஸ் சொல்லட்டுமா இப்போ இது எல்லாமே டோட்டலா உள்ள சேஞ்ச் ஆனது பிக் பாஸ் வீட்ல தான் சேஞ்ச் ஆச்சு. ஏன் சொல்றேன்னா நீங்க சொல்ற மாதிரி நீ சீக்கிரம் ஒண்ணே ரெடியே வரலையே. இருமா எனக்கு தெரியுமா நீ டெய்லி 20% பாத்தியா இல்லையா பார்த்தல அப்ப தெரியாதா எவ்வளவு சீக்கிரம் போயிட்டு ரெஸ்ட் ரூம்ல போயிட்டு வருவேன். ஏன்னா போன் கிடையாது இங்க போன் இருக்குனால வந்து இது எக்ஸ்ட்ரா வந்து நம்மள சோ அந்த இடத்துல வந்து ஒரு 2 வீடியோ பார்த்துட்டு பைட் அனுப்புறேன். ஓகேல 2 வீடியோ பார்த்துட்டு பாரு பேசோட மாட்டறேன். நான் எவ்வளவு வீடியோ பார்த்து மேல பழி சுமத்தறேன். நான் பழிலாம் சுமத்தல. அதனால வந்து நான் அது கிளாரிஃபிகேஷன் கொடுக்கிறேன். இல்ல நான் வந்து இப்போ ரெடியா இருந்தா 2 செகண்ட் தான் ஆகும். ஒரு நிமிஷம் இருங்க ரெடியா இருந்தா எனக்கு 2 செகண்ட் ஆகும். நம்ம என்ன போட 2 செகண்ட் ஒரு பேண்ட் எடுப்போம் ஒரு ஷர்ட் எடுப்போம் அத முடிஞ்சிச்சு.
ஓகேங்களா? அப்புறம் சாக்ஸ் போட்டு ஷூ போட்டா நான் ரெடி வாசல்ல நம்பாதீங்க நம்பிதான் ஆகணும். நம்பாதீங்க. ஆனா இவங்க அப்படி கிடையாதுங்க. பொதுவா பெண்கள் ரெடி இல்ல ஆகணும். இல்ல நான் ஃபர்ஸ்ட் என்கிட்ட வந்து கேக்குறா இந்த இயரிங் போடுவா, இந்த இயரிங் போடுவா, நம்பாதீங்க. லெஃப்ட் போய் ரைட் பிங்கி பாங்க போய் பாத்துட்டு இந்த இயரிங் போடு, அப்புறம் இந்த இயரிங் போடு அப்படினா ஓகே. போய் அதுக்கப்புறமா வந்து இந்த Dress போய். போட்டுமா 4 Dress காட்டுவாங்க. சோ அதுலயே உங்களுக்கு டைம் ஆயிடும். பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த புலவர் பெருமானே போய் பச்சை ஃபுல் போய் ட்ரோல் ஆகும் பாரு உனக்கு இப்போ. பச்சை போய். ஒண்ணு இல்ல இந்த இன்டர்வியூ கிளம்புறதுக்கு நீங்க எவ்வளவு நேரம் எடுத்துக்கிட்டீங்க? இல்லம்மா நான் ஒன்னு சொல்லவா, இப்போ ஒரு சாரி கட்டுறதுனா நம்மளுக்கு ஒரு டைம் டைம் ஆகும். ஆகும். யா. ஒரு டிபெண்டிங் ஆன் வாட் க்ளோத்ஸ் we Wardrobe, wear, yeah, yeah. டெஃபினட்டா Yeah. அது டைம் ஆகும். நான் என்ன பண்ணுவேன்னா, நான் தீபக் கிட்ட வந்து கேட்டுப்பேன். இப்போ ஒரு ரிசப்ஷன் போறோம்னா எத்தனை மணிக்கு தீபக் கிளம்ப போறோம், இட்ஸ் 7 o'clock வீட்ல இருந்து கிளம்புற மாதிரி ரெடி ஆகி. ஸோ அப்ப நான் என்ன பண்ணுவேன், ஐ எம் வெரி ஆர்கனைஸ்ட். நான் என்ன பண்ணுவேன், சரி நம்ம 7 மணிக்கு கிளம்புறோம்னா ஓகே நம்ம இன்னைக்கு சல்வார் போடுறோமா சாரி கட்டுறோமா, சரி ஓகே என்ன பண்ண போறோம், இப்ப முடிய வேற இப்படி கட்டணும் அப்படி கட்டணும்னா அதுக்கு நம்ம அப்பதான் பார்த்து இந்த பின் இங்க உட்காராது, அப்பதான் நம்மளுக்கு வில் ஹாவ் அ பேட் ஹேர் டே அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதனால நானே வந்து ஒரு ஓகே ஃபைன் நம்மளுக்கு 2 hours ஆகும்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுவேன், அதுக்கேற்ற மாதிரி 4 o'clock முன்னாடி காலையிலேயே வந்து சாரிலாம் அயன் பண்ணி வச்சிருவேன். ஃப்ளீட்ஸ் வைக்கிறேன்னா அந்த ஃப்ளீட்ஸ்க்குலாம் பின்னு போட்டு வச்சிருவேன். அதெல்லாம் நான் செட்டப் கிட்ட பண்ணிட்டு 6:30க்கு நான் ரெடியா போய் நிப்பேன். சரி நான் எவ்வளவு நேரம் எடுத்தேங்கிறது மேட்டர் கிடையாது. நீ 7 o'clock கிளம்புறேன்னா நான் 6:30க்கு பெர்ஃப்யூம் போட்டுட்டு செப்பல் போட்டு போய் நின்னுடுவேன். அப்பதான் இவன் சாக்ஸ் தேடிட்டு இருப்பான், சாக்ஸ் தேடுவான். அப்பதான் உட்காந்து ஷூக்கு வந்து பாலிஷ் போடுவான், இல்லைன்னா அப்பதான் உட்காந்து பியர்டு ட்ரிம் பண்ணுவான். ஆனா கிட்ட நான் 5 minutes ரெடி ஆயிடுவேன் அப்படிமா. நானும் அக்னேஷ் வந்து 7 மணிக்கு நின்றுட்டு இருப்போம். அப்பதான் வந்து he'll be rubbing a shoe or he'll take one shirt, இல்ல இது செட் ஆகல என்னோட அந்த பெல்ட் எங்க வச்ச. ஸோ ஃபைனலி நாங்க கிளம்புறது 7:30 7:45 ஆகும். லேட் ஆனது என்னால கிடையாது, அவர்னால. ஏதோ ஒரு வாட்டி ஆயிருக்கு. ஏதோ ஒரு வாட்டியா மனசாட்சிங்கிறது இருக்காடா இல்ல பிக் பாஸ் வீட்லயே விட்டு வந்துட்டியா? போய் இத நான் சரி ஓகே விடுங்க. அவங்க ஆசைக்கு ஆமாங்க. இந்த இவங்க குற்றச்சாட்டு சொல்றதெல்லாம் கரெக்ட்டுங்க. இந்த குற்றச்சாட்டை நான் Next ஏத்துக்க question. மாட்டேன். ஓகே நெக்ஸ்ட் இன்னைக்கே நான் ரெடியாகி வந்தக்கப்புறமா தான் மனுஷன் வந்து ரெடியாக போய் போறாரு. ஷர்ட் பாக்குறாரு என்ன ஷர்ட் போடலாம் அப்படின்னு. இல்ல ட்ரிம்ல போய்டும். ட்ரிம்ல போய்டுவா. ஓகே அப்போ சண்டை போட்டா யாரு ஃபர்ஸ்ட் காம்ப்ரமைஸ் ஆவா? இப்போ சண்டை போட்டா யாரு ஃபர்ஸ்ட்? நான் சொல்லிட்டுமா நான் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டேன். ஓகே தானே நீ எதிர்பார்த்த? You making it look like you're lying. Tell that's the truth. நான் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டேன். நான் சண்டை போட்டா வந்து விடவே மாட்டேன். சாரியே கேட்க மாட்டேன். அப்படியே ஏன்? அது அவர்கிட்ட கேட்டு சொல்லுங்க. என்னங்க இல்லையா? நீ அதான் சொல்ல போறேன்னு சொல்லி நான் முன்னாடியே முன்கூட்டியே நான் சொல்லிட்டேன். அதான் இல்லைங்க, I might look like a very rude arrogant woman, but actually இந்த மனுஷன் வயலன்ஸ் சாரியே வராது. நான் சாரி கேட்டுருவேன். என் மேல தப்பு இல்லைன்னா கூட நான் சாரி கேட்பேன். Because I want peace at home. நீங்க ஒரு வாட்டி கூட சாரி நான் சொல்லுவேன், கேட்டீங்க. சரி போடா விட்டு தொலை, என் மேல தான் நீ தப்பு. சொல்லிடலாங்க. அப்புறம் நம்ம கேட்ட சொல்லு ஏன் சாரி கேட்க மாட்டேன்னு சொல்லு. The nation wants to know. சொல்லு. நான் சாரியே கேட்க மாட்டேன். எனக்கு இதுக்கு பழக்கமே வேணா கிடையாது. proof வேணா you ask Nisha, you ask Shivani, you ask Preeti. ஏன்னா யார் போய் யார்கிட்ட ஆஸ்க் இல்ல நான் போய் சொல்றேன்னு சொல்லிட கூடாது. இவன் வாயில இருந்து சாரி வர. சாரியே வராது. எஸ் இவ்வளவு வருஷத்துல எஸ் சொல்லிடலாங்க. இல்ல வீட்டுல மேபி இருக்கும் ஒரு சும்மா ஒரு ரேர் 10 சண்டையில ஒரு சண்டை அந்த மாதிரி. எனக்கு தெரியும் ஒரு தடவை சாரி கேட்டான். உங்க பத்தியா நான் சொல்றேன் எதுக்கு, அதுவும் ஒரு காரியமா. நான் இப்ப என்ன சொல்றேன், நம்ம வீட்டு கல்யாணம் விஜய் டிவில டிடி போஸ்ட் பண்ணாங்க. ஆமா. அன்னைக்கு காலையில ஏதோ சண்டை, எனக்கும் இவனுக்கும் சண்டை. ஞாபகம் இல்லை எதுக்கு சண்டைலாம் எனக்கு தெரியாது. ஆனா இவன் சேனல்ல டிடி கிட்ட சொல்லிட்டான் 405 வரோம் அப்படின்னு சொல்லி. நான் சொல்லிட்டு வர முடியாது, இவ்வளவு சண்டை போட்டுட்டு என்ன கப்பல் இன்டர்வியூ அதெல்லாம் வர முடியாது போ அப்படின்ட்டேன் நான். இவனுக்கு என்னன்னா ஐயோ டிடி அங்க ட்ரெஸ் பண்ணிட்டு உட்காந்துட்டு ஷூட்டுக்கு என்ன பண்றதுன்னு சொல்லி நான் சொல்றேன் நான் ரெடிலாம் ஆக மாட்டேன், என்னால வர முடியாது. அப்போதான் வந்து என்கிட்ட சாரி கேட்டேன். சரி பாப்பு ஓகே வெரி சாரி பாப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரியத்துக்காக என்ன தாஜாலாம் பண்ணி அந்த நம்ம வீட்டு கல்யாணம் That was way long backல. யோசிச்சு பாரு, எனக்கு ஞாபகம் இருக்கிறதே ஞாபகம் இருக்கு. 10 years back. டிடி புண்ணியத்துல எனக்கு ஒரு சாரி சாரி கிடைச்சது. ஆக்சுவலி டிடி பத்தி பேசும்போது டிடியோட ஃப்ரெண்ட்ஷிப் பத்தியும் கண்டிப்பா பேசியே ஆகணும். பிகாஸ் அது ஒரு 15 years இருக்குமா? 15 yearsலாம் இல்லைங்க, அதுக்கு மேல இருக்கும். அதுக்கு மேலயே இருக்குமா? சோ கண்டிப்பா டிடி 20 ஃபேஸ் இருக்கும். ஏன்னா எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. டிடியோடைய தம்பி தர்ஷன் அவனுக்கும் எனக்கு தான் ஃபர்ஸ்ட் காம்பினேஷன் ஷூட்டிங்கு. ஸோ ரொம்ப வருஷம் முன்னாடி உறவுல தொடர் கதைன்னு சொல்லி ஒரு சீரியல் பிரியா டைரக்ஷனில். அப்போ வந்து எனக்கு தம்பியா வந்து தர்ஷன் நடிச்சாரு. எனக்கு அம்மாவா அப்பாவா வந்து சேத்தன் அண்ட் தேவதர்ஷினி நடிச்சாங்க. அப்போதான் வந்து அந்த ஃபேமிலி ஃபுல் அண்ட் ஃபுல் எனக்கு இன்ட்ரடியூஸ் ஆகிறாங்க. ஃபர்ஸ்ட் டிடியோட தம்பி தான் எனக்கு தெரியும், அதுக்கப்புறம் பிடி, அப்புறம் டிடி.
ஸோ அப்படிதான் எனக்கு எல்லாரும் பழகும். ஸோ அப்போ வந்து அவள் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்பலேருந்து எனக்கு நல்லா தெரியும். தேவர் லைக் க்ளோஸ் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் அப்போலேருந்து. அதுக்கப்புறமா டிடி ஸ்டார்டட் ஆக்டிங் அண்ட் இது ஆங்கரிங் அண்ட் இது பண்ணிட்டு வந்தாங்க. அதில் எனக்கு பயங்கர அஹெடாக போயிட்டாங்க அந்த இடத்துல. அதுக்கப்புறமா நான் திருப்பி அப்போ அவங்க கூட ஆங்கராக சேர்ந்து அதுக்கு நாங்கள் சீரியல்ஸ் பண்ணியிருக்கோம். ஷீ ஆக்டட் அஸ் மை சிஸ்டர் இன் ரெக்கை கட்டிய மனசு. ஸோ அது எல்லாமே ஒரு ஜேர்னி. சின்ன வயதுலேருந்து தொடர்ந்து ஒரு அற்புதமான ஒரு ஜேர்னி. இனி வரைக்கும் அது சூப்பராக போயிட்டு இருக்கு. நீங்க டிடியும் தீபக்கையும் ரூம்ல வச்சுட்டு நீங்க ஒண்ணுமே பண்ண வேணாம், அவங்கள பேச விட்டாலே போதும். நம்மளுக்கு வந்து என்டர்டெயின்மெண்ட் எல்லாமே நான் அடிக்கிற மொக்க ஜோக்குலாம் சிரிக்கிற ஒரே ஜீவன் தான் டிடி நானே தாங்க. டிடி கிட்ட ஆமா விழுந்து சிரிப்பா. எனக்கே புரியாது எப்படி நீ சிரிக்கிற, நானே மொக்க அடிக்கிறேன் எல்லாத்துக்கும் அப்படின்னு சிரிப்பா. சொன்னா, ஏதோ ஒன்றா போடா போய் தொலைடா அப்படின்னு. ஆமா. ஆமா நான் எப்படி ஒரு சொல்லுவேன் கல்யாணத்துக்கு நாங்க போறோம் காஞ்சிபுரத்துக்கு. அப்போ வந்து கார்ல டிடி, என் பையன் ரஜினி, நான் ரொம்ப குட்டி, he was like 2 வயசு 2.5 வயசு ஆமா தான். அப்ப போயிட்டு இருக்கும்போது வந்து அவனுக்கு எப்பவுமே அந்த ரோட்ல பார்த்தா ஜேசிபி எல்லாம் நின்னுதுன்னா ஜேசிபின்னு என் பையன் டிகர் மெஷின் அந்த டிகர் மிஷின் ஜேசிபி டிகர் டிகர் மிஷின் அப்படின்னு சொல்லுவான். ஸோ டிடி உட்கார வச்சு கூட்ட வரைக்கும் பேசிட்டு வந்துட்டு இருக்கும்போது அப்பதான் காஞ்சிபுரம் வரைக்கும் போறப்போ உலர்னே போறேன். எதுக்கு தலை கக்க போகன்னு சிரிப்புனா டிடி மட்டும் தான். ரஞ்சினி கடுப்பாயிட்டா, என்ன நீ என்ன சொல்ற. அதுதான் அந்த வந்து அது எங்களுக்குள்ள இருக்கிற ஒரு பாண்ட். இல்ல பட் அது இவங்களுக்குள்ள ஒரு டைமிங் ஒரு கவுண்டர். ஆமா நல்ல டைமிங் இருக்கு நம்ம டிடிக்கலாம். ஏன்னா நான் யோசிக்கிறத யோசிப்பா அது ஒரு மாதிரி சமையல். நம்ம எப்பயுமே சொல்லுவாங்க ஒரு வைஃப் வந்து வெரி பொசசிவ், நான் தான் ரொம்ப க்ளோஸ் அப்படின்னு. ஆனா there is one person whom I will hands down say இல்ல என்னோட தீபக் has better sync, என்னோட தீபக்கு வந்து ரொம்ப க்ளோஸ்னா அது டிடி. அது நானே வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். எனக்கு அதுல வந்து I'm actually happy. எனக்கு அதுல வந்து எந்த ஒரு பொசசிவ்னஸ் அதெல்லாம் கிடையாது. But I totally love watching them on stage and I love that girl. ஏன்னா எங்க duo combination வந்து அவ வந்துட்டு அவளுக்கு இருக்கிற physical medical problems or what you know the responsibility she has in life, அதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லாதவங்கலாம் எப்ப பார்த்தாலும் புலம்பிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா டிடி வந்து wherever she goes she will light up that place. அவளுக்கு இருக்கிற அவ்வளவு இல்லாதவனா ஹெல்த் எலிமெண்ட்ஸ் இல்லாதவங்கள பத்தி சொல்றேன். தெளிவா சொல்லுமா இன்டர்வியூல. ஒண்ணும் பெரிய பிரச்சனை இல்லாதவங்கலாம் எப்ப பார்த்தாலும் பயன்படுத்த வேண்டும். சாரிங்க நான் இன்னொரு தடவை ரீடூ பண்ணிடுறேன். இல்ல அப்படியே இல்ல அவளுக்கு இருக்கிற and what she has is very painful. முட்டி முதுகு then she's got auto அதெல்லாம் இருந்துமே இப்ப வீட்டுக்கே இது பண்ணா கூட அவ அந்த கிளட்ச் இது பண்ணிட்டு வருவா. ஆனா வந்துட்டா போதும் அந்த இடமே கலகலன்னு ஆயிடும். So I just love her, the positivity that girl spreads. So I am a big fan of Didi and Deepak combo and more love to Didi. yes actually அதான் ரொம்ப வருஷமா நிறைய பேர் கேக்குறது வந்து அந்த காம்போ இப்போ ஏன்னா நாங்க பிக் டைட்டிஸ் கிட்ஸ் இவங்களே தான் நாங்க பாத்துறோம் எல்லா ஷோஸ்லயே. சோ திரும்ப வாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பார்க்கறோம். அதான் ஷோல பண்றோம். யா ரெடி ஆயிடுமா ஒரு ஷோ ஒன்னு பண்ணிடலாம். நீங்க சூஸ் பண்ணிருப்பீங்கல்ல ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல அப்படின்ட்டு, அதாவது உங்களுக்கான ஒரு லேர்னிங்ஸ் அதை பத்தி தான் இது. லைக் எந்த பாயிண்ட்ல வந்து ஒரு ட்ரஸ்ட்னு ஒன்று வந்திருக்கோம்ல உங்க ஈச் அதர் மேல, அந்த எந்த பாயிண்ட்ல வந்து யூ ட்ரஸ்டட் தீபக் ஆர் நீங்க வந்து சிவரஞ்சனி, ஒரு ட்ரஸ்ட் பாயிண்ட்னு ஒன்று இருக்கும்ல. நீ சொல்ற நான் சொல்லட்டுமா? நீயே சொல்ற. அதான் அந்த ட்ரஸ்டிங் பாயிண்ட்ல வந்து இட்ஸ் நாட் லைக் ஒன்ஸ் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஒரு ஃபேக்டர்லேயே அது டிஃப்ரெண்ட் வந்துட்டு தான். டிஃப்ரென்ஸ்னா என்ன, ஐ மீன் அதிகரிச்சுட்டு தான் போகும். ஸோ எப்படி இருக்குன்னா ஃபர்ஸ்ட் ட்ரஸ்ட் எங்கே வரும்னா கல்யாணம் பார்த்து ஒத்துக்கிட்டாங்கல்ல அங்கேருந்து ஆரம்பிக்குது. ஓகேங்களா? ஸோ அந்த ட்ரஸ்ட்டு ரொம்ப பெரிய ட்ரஸ்ட் அது. ஏன்னா இதுக்கப்புறமா ஃப்யூச்சரில் வந்து திஸ் இஸ் த கை, குட் பேட் ஆர் வாட் எவர் இட் இஸ், கஷ்டமோ நஷ்டமோ எல்லாமே இவன் தான் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கையோட ஒரு டிசிஷன் எடுத்தாங்கல்ல, தட் ஸ்டார்ட்ஸ் அஸ் யுவர் ஃபர்ஸ்ட் ட்ரஸ்ட். அதுக்கு அடுத்த ட்ரஸ்ட் வந்து ஒரு ஃபேமிலி ஆரம்பிச்சுட்டு ஹவு டு கோ அபவுட் இட். இந்த டைமில் நம்ம குழந்தை பெற்றுக்கலாம் அப்படின்னு எனக்கு கரியரோட ஆப்ஷன் அவங்க சொன்னாங்கல்ல, இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு. ஸோ ஷி ரிஸ்க் தட் கரியர் ஆப்ஷன் ஃபார் த பேபி. அது இன்னொரு ட்ரஸ்ட். ஸோ ஒரு பார்ட்லேயும் அது மாறி தான் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இன்னி வரைக்கும் கூட ஒன்று இப்போ நாங்கள் ஒரு புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னு நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம். அது ஆரம்பிக்கிறோன்னும் போது அப்போ வந்து இட் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட் டைமென்ஷன். மீடியாலேருந்து இன்னொரு புது செக்மெண்ட் மீடியாவும் இருக்குது, அது இல்லாமல் இன்னொரு சப்ரூட் ஒன்று எடுத்து வைக்கணும். ஏன்னா அது வந்து எங்களுடைய ஃபியூச்சருக்கான ஒரு விஷயம் அப்படின்னும் போது ஸோ வி வில் பி ரிஸ்கிங் அ லாட் ஆன் அ லாட் ஆஃப் திங்ஸ். அதுக்கு ஒரு ட்ரஸ்ட் வேணும். ஸோ அந்த ட்ரஸ்ட் எப்போ வரும், சரி இது நம்மளால் பண்ண முடியும்,
இது இவன் கரெக்டாக பண்ணுவான்ற ஒரு இது வருது, அது ஒரு ட்ரஸ்ட் ஃபேக்டர் தான். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்ல வந்து இந்த ட்ரஸ்ட் கீப்ஸ் இம்ப்ரூவிங், அந்த ட்ரஸ்ட் கீப்ஸ் யூனோ சேஞ்சிங் இன் டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ். அந்த வகையில் வந்து ஒரு ஸ்டேஜஸ்லையும் வந்து அவருடைய மேலே ஒரு ட்ரஸ்ட் வச்சுக்கிட்டே தான் இருக்கா. தட் இஸ் how we are going on. That's what keeps us going on. லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஷ்கரன் வழங்கும் அஜித் குமார் நடிப்பில் விடாமுயற்சி உலகமெங்கும் வெற்றி நடை போடுகிறது. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். Food sponsored by Tavasakutti Biryani, our branches at Anna Nagar, Arumbakam, Avadi, Maduravayal, Pallavaram, Pallikaranai, Ramapuram, Tambaram. Red Note presents Valentine's Day special Love and Confessions with Deepak and Sivaranjini. Title sponsor GT Holidays.